தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தமாக வேட்பாளர் வேணுகோபாலை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பொது பார்க்கலாம். அதன் மூலமாக மட்டும்தான் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பகுதிக்கு செல்லும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், 10 ஆண்டு காலமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார். நான் 2 விஷயத்தை மட்டும் உங்களிடம் செல்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன். 10 ஆண்டு காலத்திலே மோடி அவர்கள் செய்த 10 விஷயங்கள் என்ன? நீங்க எதுவுமே நான் வச்சுக்கலாம் கூட, சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு தொண்டர்களே, அடுத்த 20 நாட்கள் நீங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது மோடி அவர்கள் செய்த 10 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்க நான் வச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் 33 மாத காலமாக ஆட்சியில் இருக்கிறார். 33 காலமாக எல்லாம் தவறுதான் பண்ணிருக்கிறார், சரியா எதுவுமே பண்ணல. ஆனா தவறு செய்ததுல முக்கியமான 10 விஷயங்களை உங்களுக்கு முன்னால் சொல்கிறேன். அதையும் நீங்க நான் வச்சுக்கீங்க. யாரு கேட்டாலும் கூட அவரிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஐயா, இந்த 10 ஆண்டுகளில் நம்முடைய முதல் சாதனை என்னன்னா பொருளாதாரம். நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது இந்த நாடு பொருளாதாரத்தில் 11வது இடத்துல இருந்தது. இன்னைக்கு 10 ஆண்டுகள் கழித்து பொருளாதாரத்திலே 5வது இடத்திற்கு வந்திருக்கிறோம். இன்னும் 3 ஆண்டுகளில் பொருளாதாரத்துக்கு 3வது இடத்துக்கு செல்ல போகும். இங்க இருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஏதோ ஒரு தொழில் பண்றோம், யாருக்கோ வேலை பார்க்கிறோம், நம்ம எல்லோருக்குமே கொண்டு கொண்டிருக்கிறாங்க குடும்பம். பொருளாதாரத்திலே நாடு வளர்ந்தால் மட்டும்தான் நம்முடைய கையிலே வருமானம் வரும் என்பதை நீங்கள் எந்த விதத்திலும் கூட வளர்ந்துவிடக்கூடாது. பொருளாதாரத்திலே தொடர்ந்து இந்திய நாடு வளர வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும். வளர்ச்சி 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 என்பது நம்முடைய முதல் விஷயம். இந்த 10 ஆண்டு காலத்துல நாம் செய்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? 33 மாதத்துல 33 மாதத்திலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய முதல் சாதனை என்னன்னாக 3 லட்சம் கோடி கடன் வாங்கி இருப்பது. 3,50,000 கோடி கடன் வாங்கி தமிழகத்தினுடைய மொத்த கடனை 8 லட்சம் கோடியாக இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகத்தை பார்த்திருக்கிறார். ஒரு பக்கம் மோடி அவர்களை பாருங்க, 11வது இடத்திலிருந்து 5வது இடத்திற்கு நாடு போயிருக்கும். இன்னொரு இடத்துல பாருங்க, கடன் வாங்குவதில் 3வது இடத்திலிருந்து முதல் இடத்திற்கு போயிருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். இது ரெண்டையும் நாம் வச்சு 2வது மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை, தமிழகத்திற்கு மட்டுமே சிறு குறு வியாபாரிகள் இருக்கு. முத்ரா கடன் திட்டம் மூலமாக 2 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு 2 லட்சம் கோடி ரூபாய் சிறு குறு யாரெல்லாம் நம்முடைய தொழிலதிபர்கள் இருக்கின்றார்களோ, லேட்டு பட்டறையிலிருந்து சாதாரணமாக யார் தொழில் பண்றாங்களோ, வங்கியில போய் ஒரு எளிதாக கடன் வாங்க முடியாது நினைக்கிறாங்களோ, அவர்களுக்காக 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன். ஸ்ரீபெரும்புதூர் நமக்கு தெரியும், இது ஒரு தொழில் நகரம். முத்ரா கடன் திட்டத்திலே அதிகமாக பயன்பெற்றக்கூடிய ஒரு மாவட்டம் நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர் மாவட்டம். இது ஒரு பக்கம் மக்களுக்காக கடன் உதவி முத்ரா கடன் திட்டம் மூலமாக, சாலையோர வியாபாரிகளுக்கு சுபநிதி திட்டம் மூலமாக யாருக்கெல்லாம் என்ன வேண்டுமோ மத்திய அரசு செய்திருக்கிறார். திமுக அரசுடைய சாதனை என்னங்க? சொத்து வரி உயர்வு இல்லைங்களா, பால் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு, எந்தெந்த வரி இருக்கோ எல்லாத்தையும் உயர்த்தி திமுகவுடைய கோபாலபுரம் அவர்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொண்டார்கள். அதான் அவர்களுடைய சாதனை. இந்த 2வது விஷயத்தை நீங்க மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நீங்க பாருங்க, விவசாய கௌரவ நிதி. 3வது விஷயம், விவசாய பெருமக்களுக்கு 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்கிறார். இதுவரை 15 தவணையிலே தவணைக்கு 2,000 ரூபாய், 30,000 ரூபாய் தமிழகத்தில் 45 லட்சம் விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை என்னங்க? விவசாய நண்பர்கள் அவருடைய நிலத்தை சிப்காட் எடுப்பதற்காக வந்தால் அதை எதிர்த்து போராட்டம் பண்ணால் விவசாயிகள் மீது இந்தியாவிலே ஒரு அரசு குண்டா சட்டம் போட்டிருக்கின்றார் என்றால் தமிழகத்தில் திருவண்ணாமலையில் போட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.